ஆபரேஷன் பண்ண 2 பேர் வீட்ல இருக்காங்க. நாம சாப்பிட்டா அவங்களுக்கும் டெம்ப்ட் ஆகும்ல. அது அவங்க ஹெல்த்தை பாதிக்கும்னு சொல்லி தான் நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு அக்கா சொன்னாங்க. இதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. மாமா, உங்களுக்கு நான் டயட்ல இருக்க விஷயம் தெரியும்ல. புரோட்டீனுக்காக சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அதுவும் வீட்ல சமைக்காம கடையில இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுறேன். அதுக்கு மணிமேகலை பெரியம்மா இப்படியே கோவப்படுவாங்க. புனிதாக்கா என்னன்னா இந்த வீட்டுக்கு கூட வாங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வீடா இல்ல ஹாஸ்டலா? என்ன இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? நீங்க ஒருத்தி கோவப்படுறது அப்படியே உங்களுக்கு கிண்டலா தெரியுதுல்ல? தெய்வான, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் நானே வாங்கி தரேன். கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. அம்மா, நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன, மணிமேகலை பெரியம்மா வழக்கத்தை விட புனிதாக்காவ மருமகன்னு ஓவரா பொழிறாங்க. இந்த வல்லவராயன் அண்ணனும் சரியில்லையே. என்னமோ இந்த வீட்ல எல்லா உரிமையும் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. இங்க என்ன மாமா நடக்குது? உனக்கு விஷயமே தெரியாது இல்ல? அது என்ன? அது ஒரு பெரிய கொடுமை. கொடுமையா? புரியறபடி சொல்லுங்க மாமா. வல்லவராயன் மாமா அப்பாக்கு லிவர் டொனேட் பண்ணாருல்ல? ஆமா. அதனால புனிதாக்காவை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நாச்சிமுத்து மாமாவும் மணிமேகலாத்தையும் எங்க அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம அம்மா அப்பா பேரு அடிபடுற மாதிரி இருக்கே. என்னது? நம்ம புனிதாக்காவை வல்லவராயனுக்கு கல்யாணம் பண்ணி தர சொல்லி கேட்டாங்களா? நல்ல கதையா இருக்கு. அதுக்கு உங்க அம்மா முடியவே முடியாதுன்னு சொல்லிருப்பாங்களே. இந்த கல்யாணத்துக்கு முதல்ல சம்மதம் சொன்னதே என் அம்மா தான். அத்தையா? விளையாடாதீங்க மாமா. அந்த வல்லவராயன் ஒரு லூசு. அவங்க அம்மா அப்பாவே அவனை முட்டாளன்னு தான் சொல்லுவாங்க. அவனுக்கு எப்படி புனிதாக்காவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க? அந்த வல்லவராயனுக்கு வெளியில கூட யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க.